லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது டிசம்பர் 13 இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற மிஸ் யூ படத்தோட விமர்சனம். மிஸ் யூ சித்தார்த் பெருசாக எதிர்பார்த்தார் இந்தியன் 2. ஆனால் அது அவருக்கு கை கொடுத்ததோ இல்லையோ, அது கமலுக்கும் கை கொடுக்கல, லைக்காவுக்கும் கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் சித்தார்த்துக்கு நிச்சயமாக கை கொடுக்குங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன். ஆமாங்க, அருமையான ஒரு படம் மிஸ் யூ. ரொம்ப ஹோம்லியாக ஃபேமிலியாக இருக்கிற ஒரு படம். நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு படத்தோட பேர் தான் மிஸ் யூ. எந்த இடத்துலையும் கிஸ் யூன்னு சொல்லி சித்தார்த்த யார்ட்டையும் வம்பு பண்ணல, பின்னாடி துரத்தில் லவ்னு லவோ தீபோன்னு அலையில். ஆனால் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்டான ஒரு கதைங்க. அதாவது மனைவியே காதலிக்கிற கேரக்டர் தான் சித்தார்த்துக்கு. மனைவியே எல்லா புருஷனும் காதலிப்பானே, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்கிறார் டைரக்டர். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் பஸ்ஸில் வர்றப்போ ஒரு பொண்ணு கூட வருது. ஐயோ, நான் ஆம்பளை பக்கத்தில் உட்கார மாட்டேன், போக மாட்டேங்குது. அந்த பொண்ணே அவருக்கு மனைவி ஆகுறாங்க. மனைவி ஆகிற அவங்களோட சித்தார்த் இறுதி வரை இணைந்து சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா, அவங்கள மிஸ் பண்ணிடுறாரு. ஏன் மிஸ் பண்ணுறாரு, எப்படி மிஸ் பண்ணுறாரு, திருப்பி அவங்க இணைஞ்சாங்களா இல்லையா, எப்படி இணைஞ்சாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த படத்தோட கதை. புதுமையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. பெங்களூர் தான் பெரும்பாலான லொக்கேஷன் இந்த படத்தில். வேறு லெவலில் இருக்குது. பெங்களூர் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இந்த படம் நம்ம சென்னையில் ரிலீஸ் ஆகிருக்கு. மழை சார்ந்த நாட்களிலும் இந்த படத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு. உண்மையாக அருமையான ஒரு படம் மிஸ் யூ. இந்த படத்தில் சித்தார்த்து கூட ஜோடியாக அனுஷ்கா ரங்கநாத் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆசிகா ரங்கநாத் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆசிகா ரங்கநாத் ஏற்கனவே அதர்வா கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, சர்க்குணம் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க. சித்தார்த் ஒரு நல்ல கலைஞன். அவர் கூட போட்டு நடிச்சிருக்கிறாங்க ஆசிகா ரங்கநாத். அவங்க மட்டும் இல்லைங்க, படத்தில் கருணாகரன், பாலசரவணன், நம்ம ஜெயா டிவி மாறன் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சஸ்திகா ராஜேந்திரன் அவங்க ஒரு தோழி கேரக்டரில் வராங்க. இந்த படத்தில் இதுதான் அப்படின்ற லெவலில் இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த படம். உண்மையாகவே இந்த மழையில் வந்திருக்கேன், அந்த படம் ஒன்றுமே நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படம். அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்கு. 7MPS ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் இந்த படம் தயாராகி இருக்குது. உண்மையாகவே ராஜசேகர காரைக்குடி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்கிறாரு. எப்படி இப்படி ஒரு கதை அப்படின்றது வேறு லெவலில். ஆனால் இடையில கொஞ்ச நேரம் நம்ம ஆளுக்கு உடம்பு முடியாத போகிறப்ப மட்டும் நமக்கு வேறு ஒரு படம், விஜய் சேதுபதி நடித்த படம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது உண்மையாக புதுமையான விஷயமா இருக்குது. அந்த விதத்தில் இந்த படத்தையும் இதில் நடிச்சிருக்கிற எல்லோரையும், இந்த படத்தோட டெக்னீஷியன்களையும் பாராட்டலாம். மிஸ் யூ அந்த டைட்டில்லையே கல்யாணம் ஆகியும் ஒருத்தி மிஸ்ஸாக இருக்கிறா அப்படிங்கிறது, அவளை நீ மிஸ்ஸா யூ அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சொல்லலாம். ரெண்டு விதத்துலையுமே இந்த படம் ஆப்டான டைட்டிலோட அழகாக இருக்குது. இந்த படத்துக்கு கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு, அதே மாதிரி ஜிப்ரானோட மியூசிக் ரெண்டும் பக்கா பலம். அதே மாதிரி சிவசங்கர் மோகன்ராஜனோட பாடல் வழிகள் ரெண்டு பேருமே. ஆசைமுகம் மறந்து போச்சு தொழில்னு ஒரு பாட்டு, ஐயோ ஆம்பளையாக பிறந்ததே அப்படின்ற மாதிரி தப்புன்ற மாதிரி ஒரு பாட்டு, இன்னும் ஆடி ஆரஞ்சு பேபின்னு ஒரு பாட்டு ஸ்டைலிஷாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சித்தார்த் ரசிகர்கள் மட்டும் இல்லை, சிறந்த குடும்ப படம் விரும்புகிற ரசிகர்களையும், தமிழ் சினிமா ரசிகர்களையும் இந்த படம் நிச்சயம் கவரும். அப்புறம் மழையில் விட்டேன், அதில் விட்டேன், மிஸ் யூவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. முடிஞ்சால் டைம் ஒதுக்கி பார்த்துட்டு வாங்க. நன்றி. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.